ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு அதிசயமான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அதிசயமான நியூஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். வரக்கூடிய ஜூன் மாதம் 30ஆம் தேதி மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமான ஆணி மாதத்துடைய 16ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா? சனி பயிற்சியானது நடக்க போகுதுங்க. அதுவும் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி சாதாரண சனி பயிற்சி கிடையாது. சனி பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர பயிற்சியானது நடக்க போகுதுங்க. இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலனை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோட் பண்ண தாள்களுக்கு ஏற்ப நடந்து பரிகாரங்களையும் செய்திடுங்க. பொதுவாக சனியை பற்றி நாம் சொல்லணும்னா, சனி ஒரு நீதி தவறாத நீதிமான். கடவுளையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகம்னா அது சனியை சொல்லலாம். ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பலருக்கும் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வரும்னா அதற்கு காரணம் சனி தான். ஆரம்பத்தில் யாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியெல்லாம் ஒரு கிரகமா அப்படின்னு தெரியாமல் இருந்தது. இப்போ சனினாவே பயம் வந்துடுது. காரணம் என்னென்னா, சனி பகவான் அப்படி ஆட்டி வைக்கிறது தான். நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையில் கும்மி அடிச்சுட்டு போவார். கும்மி அடிக்கக்கூடிய வாழ்க்கையில் நல்லதாக மாற்றிடுவார். அந்த பவர் சனிக்கிட்ட இருக்குது. அதனாலேயே சனியை பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க. நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனி பயிற்சினா ஒன்றும் தெரியாது. அப்புறம் அபிகா சிறுவர் ஜோதிட கணிப்பு கணிச்சு அந்த கொரோனா டைமில் நிறைய விஷயம் சனி பயிற்சியில் நடந்ததில் அதுக்கப்புறம் தான் சனினாவே ஒரு பயம் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ சனி வக்ர பயிற்சி நடக்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மிதுன ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. வாங்க சனி வக்ர பயிற்சியை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவக்கிரகங்கள்லேயே சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார். இப்படி பயணம் செய்கிறவர் ஆண்டுக்கு ஒரு முறை 4 டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலம் மாறுவார். அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறைங்கிற போது 4 முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாத காலம் வக்ரம் அடைவார். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி இரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வக்ரகதியில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. சனி வக்ர பயிற்சியில் மேசத்திலிருந்து மீன வரையே இருக்கக்கூடிய ராசிக்காரங்க எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனிங்கிறதுனால அவர் சாதாரணமாக மட்டும் நினைக்கக்கூடாது. சனி பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருந்தால் நமக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாகும். அதாவது சனி பகவான் அமைப்பு சிறப்பாக நமக்கு ஜாதகத்தில் இருந்துவிட்டால் அவர் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்று தருவார். சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியில் இருந்து 5வது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெறுவார். 9வது வீட்டுக்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார். கும்பராசியில் சனி தற்போது பயணம் செய்ய வராரு. மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்துட்ருக்கிறாரு. ஜூன் 30ஆம் தேதி இதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வக்ரம் ஆகிறாரு. ஆணி 16ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஐப்பசி 29ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு வக்ர காலம் முடிவுக்கு வருது. இனி சில மாதங்கள் சனி பகவானுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். சனி வக்ர பயிற்சியில் பாதிப்புகள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பாதிப்புகள் நிறைய வகையில் வரும். தொழிலில் இருந்து பாதிப்புகள் வரலாம், பண கஷ்டம் வரலாம், கடுமையான நெருக்கடிகள்லாம் வரலாம். இந்த மாதிரி நிம்மதி இழக்கக்கூடிய சனி பகவானை குளிர செய்வதற்கு சனிக்கிழமை நாம் ஒரு பரிகாரத்தை செய்திடணும். அது என்னங்கிறத இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமை தோறும் இனி அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மிதுன ராசிக்காரங்க.
அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை சனிக்கிழமை வணங்கி வரணும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் மிதுன ராசிக்காரங்க செய்துடுங்க. இப்போ இந்த வீடியோவில் சனி வகர பயிற்சி நடக்குதுல்ல மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் நோட் பண்ண வேண்டிய 8 விஷயங்களை சொல்ல போகிறேன். இந்த 8 விஷயங்களை நோட் பண்ணி இந்த 8 விஷயங்களை கண்டிப்பாக சனி வகர பயிற்சியில் நடக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது என்ன 8 விஷயங்கள் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த சனி வகர பயிற்சினால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் சனி கொடுப்பாரு என்பது சொல்லப்பட்டிருக்கு. சனி அவ்வப்போது முன்பும் பின்பும் நகர்ந்து உங்களுக்கு பலனை மாற்றி மாற்றி தருவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்ந்து பலனை தருவார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை தான் வகர பயிற்சி என்று கூறுவாங்க. தற்போது கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார்ல, அவர் பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்துக்கு அங்கு இருக்கிறாரு. அதனால் இந்த வகர பயிற்சி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து வகர பயிற்சி இருக்கிறதுனால இனி சில நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை சனி கொடுப்பார் என்று இந்த 8 விஷயங்களானது சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன 8 விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வகர பயிற்சி நடந்தது மூலிமா நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்க போதுங்க. முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட உங்களுக்கு சொல்லலாம். பண ரீதியாக இனி உங்களுக்கு பஞ்சமே வராது. பண ரீதியாக உங்களுக்கு இனி பெருமளவு லாபங்கள் கிடைக்கும். இந்த பண லாபத்தை கொண்டு நிறைய முதலீடு பண்ணுறது, நிறைய சேமிக்கிறது, இந்த மாதிரி பண்ணலாம். பெண்கள் நீங்கள் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நகை வாங்கலாம். இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு ஆண்கள் ஆசைப்பட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையானது வாங்கலாம். இப்படி பண வரவை கொண்டு நிறைய நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மிகப்பெரிய அளவில் பலன்கள் இந்த வகர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை மாதம் ஒரு சம்பளம் வாங்கி 5ஆம் தேதி அதை காலி செய்துவிட்டு 6ஆம் தேதி கடனை வாங்கியிருப்பீங்கள்ல, இனி அந்த மாதிரியான நிலை இல்லாமல் உங்கள் கைகளில் பணம் தங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் தர மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடுகள் இப்போ உங்கள் கைக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கொண்டு வெற்றி அடையலாம். வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம். திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால் திருமணத்துக்கு முயற்சி செய்ய வேண்டாம். திருமணம் செய்திருக்கிறவங்க குழம்பாமல் இருக்கிறதுக்கு நிறைய பொறுமையாக இருங்க. முக்கியமாக போக்குவரத்தில் கவனமாக இருங்க. நிலம் வாங்குவது, கடன் வாங்குறது, இதெல்லாம் கவனம் வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்புறம் சில சமயங்களில் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது கூட சிக்கல் ஏற்படலாம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த டைம் செய்யாமல் இருக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது. குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க. வெளிநாடு செல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்திங்கன்னா நிறைவேற்றி கொள்ளலாம். அதனால் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கஷ்டப்பட்டு தான் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த சனி வகர பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா, அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் நோட் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி இந்த வகர பயிற்சியில் மிதுன ராசிக்காரங்க நடந்துக்குங்க. ஸோ இந்த வகர பயிற்சியில் உங்களுக்கு இந்த மாதிரி பல மனரீதியாக ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்களை சமாளிக்க பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா? பரிகாரம் ஒன்றும் கிடையாது. மதுரை மீனாட்சி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில் செல்வது நல்லது. இது பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. மதுரை மீனாட்சி கோவிலுக்கு செல்ல முடியலாலும் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலில் மீனாட்சி அம்மன் இருந்ததுன்னா அந்த மீனாட்சி அம்மனை வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணுங்கள். இதை ஒன்று பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான மனரீதியான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ சனி வகர பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்க போது உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பயனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.